ஏலியன்ஸ் உலகத்தில் இருக்கிறதா? இதுதான் நம்மளுடைய இந்த திகிலான வீடியோ பதிவு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்ற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். நான் பிரகாஷ் பேசுறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ, பலவிதமான பறக்கும் தட்டுகள் கதை போல பல ஹிஸ்டரியில பார்த்துருக்கோம். நிஜமாவே பல பேர் பார்த்ததா சொல்றாங்க. என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்கின்றனவா? யூஎஃப்ஓ அப்படின்ற போது பறக்கும் தட்டுகள் என்ன டெக்னாலஜி? சின்ன வயசுலலாம் நம்ம எத்தனையோ யூஎஃப்ஓஸ் பற்றி கேட்டிருப்போம். அது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதில் வரும் ஏலியன்கள் பெரிய கண், பெரிய காது, ஒரு மாதிரி ஸ்கெலிட்டன் லுக்கு, பயங்கரமான ஒரு பீதி. என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எல்லாரிடமும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். முதல் பதிவு, ஏலியன்ஸ் எங்கே இருக்கிறார்கள். இரண்டாவது, உலகத்தில் யூனிவர்ஸில் ஏலியன்ஸ்கள் எங்கிருந்து வர வாய்ப்புள்ளது. மூன்றாவது பெரிய ட்விஸ்ட், ஏலியன்கள் ஆல்ரெடி நமக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டேன்னு சொல்லு, நான் ஆல்ரெடி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி ஒரு திகில், ஒரு ட்விஸ்ட், ஒரு ஷாக்கர். இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாம பாருங்க. முதல் பதிவு, ஏலியன்ஸ் எங்க இருக்காங்க. ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பயங்கர விரிந்து பறந்த கடல் போன்றதுன்னு தான் சொல்லலாம். இருக்கா இல்லையா? சந்திரமுகி இதில் கேட்பாங்களே, பேய் இருக்கா இல்லையா, ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா? இதுதான் நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு த்ரில்லிங் டாபிக்னு சொல்லலாம். ஏலியன்ஸ் நிஜமாவே இருக்காங்களா அப்படின்னு கேட்டா பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பல பேர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதப்பா, சும்மா அடிச்சு விடுறாங்க. அப்போ ஏரியா 51 அமெரிக்கா ஏன் விடுறதில்லை? அங்கே என்ன நடக்குது? ஏலியன்ஸ் நிறைய பேரை பிடிச்சதாக பல விதமான பிக்சர்ஸ் போடுறாங்க. ஏலியன் டெக்னாலஜி, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன கட்டுக்கதையா? அவ்வளவு தூரம் டெக்னிக்கலா ஒரு கதை எழுதும் நிபுணர்கள் இருக்கிறார்களா? அப்படின்னு இருந்தா அதை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நம்புவாங்களா? லாஜிக் பார்க்குற உலகம் கண்டிப்பாக இதை ஒற்றுக்கொள்ளாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்த விஷயம் என்னன்னா, ஏலியன்ஸ்ங்கிறவங்க இப்பொழுது அல்ல, பல 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 வருடங்கள் முன்பு, பல வருடம்னு நான் சொல்லும்போது ஏதோ 1970 60ன்னு சொல்றது இல்லைங்க. இது பிஃபோர் கிரைஸ்ட் அந்த அளவு போகக்கூடிய, ராமாயண காலத்தையும் தொடுமா அப்படின்ற அளவு ஒரு திகிலை கலப்பும் ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம இந்து மைத்தாலஜியில ராம், லக்ஷ்மண், அந்த மாதிரி கிருஷ்ணர், மகாபாரத், ராமாயண் இதெல்லாம் பேசுறோமோ, அது மாதிரி ஃபாரின் டெக்ஸ்ட்ல பலவிதமான, ஈவன் ஆடம் பிறந்தது கூட ஒரு ஏலியன் கதையாக இருக்கலாமோ என்ற ஒரு விதமான ஆங்கிள் பார்க்கப்படுகிறது. ஈவன் ஆடமுடைய பிறப்பிலிருந்து ஜீசஸும் ஒரு ஏலியனா அப்படின்ற அளவு ஒரு திகிலை கலப்பும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏலியன் அப்படின்னா கெட்டவங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிடுறோம். ஏன்னா அவங்க பெரிய கண்ணு, பெரிய காது, டெக்னாலஜி வச்சிருக்காங்க. என்னமோ சடனா ஒரு தட்டு வருது, அடுத்த நிமிஷம் போயிடுது, பயங்கர ஸ்பீடில் வராங்க, பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க. அவங்க மூமெண்ட்டே காட்டில் இருக்கிற மாதிரி பல விதமான இது பார்த்துருக்குறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது ஏலியன்ஸுடைய ஒரு டாபிக் நிஜமாவே சுவாரஸ்யமான டாபிக் அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பாகம் பார்த்தோம்னா, இப்போ ஏலியன்ஸை பற்றி பேசும் இந்த நேரத்தில், ஏலியன்ஸ்கள் இப்போ ஒரு ப்ராஃபஸஸ் கூட இருந்தது. பாபா வங்கா, நாஸ்ட்ரடாமஸ் அடுத்த வருடம் 2025 ஏலியன்ஸ் கூட நம்ம ஹியூமன் டச் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது இருக்கட்டும், இது ஒரு ப்ராஃபஸியாவே இருக்கட்டும். அது நடந்தது, பல விஷயங்கள் நடத்தி காண்பித்திருக்கிறார் பாபா வங்கா மற்றும் நாஸ்ட்ரடாமஸ்னு இருந்தாலும், இது
நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவிற்கு வருவோம். நாசா தானே வந்து பலவிதமான யூனிவர்ஸ் கேலக்சிஸ் எல்லாம் போய் கான்கர் பண்ணலாம், மில்கி வே கேலக்சி டெஃபினேஷன் கொடுக்கறதுலேருந்து பலவிதமான நியூ பிளானட்ஸ் வருது, ஆஸ்ட்ராய்டை வந்து எர்த்தை ஹிட் பண்ண போகுதுங்கிற அளவு அப்டேட் கொடுக்கும். அந்த நாசாவிற்கே பல விஷயங்கள் புதிராக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு புறம். இரண்டாவது புறம், நாசா பல விஷயங்களை மறைக்கின்றனவா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருதுங்க. ஏன்னா 3க்கு போனா ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா எதையோ பார்த்து திகிலடைஞ்ச பலவிதமான ஒரு லீக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லீக்ஸ் செய்திகள் நிறைய வருது. ஏன் அந்த மர்மம் தெரியவில்லை. ஏரியா 51 ஒன்ஸ் அகைன் என்ன நடக்குது தெரியல. பென்டகன் தெரியல. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது, அட்லாண்டிக் கடலுக்குள் பலவிதமான ஓஷன்ஸ் இருப்பதாகவும், அங்கே நிறைய யூஎஃப்ஓஸ் வந்து இறங்குவதாகவும், அது உள்ள வந்து நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வந்தன. என்ன நடக்குது? இமாலய பர்வதத்தில் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஆக்ஷன் இருக்கு, சேட்டலைட்ல பார்த்தா ஏலியன் இது இருக்கு. ஆனா இதெல்லாம் கிளவரா பலவிதமான விஷயங்களை வந்து மறைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வந்து செய்தி. இது ஒரு புறம். இன்னொரு நீங்க கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம கூட இருக்கலாம். ஒபாமா வந்து யூஎஸ் பிரசிடென்டாக இருந்த பொழுது ஆப்கானிஸ்தான் பக்கம் நம்மளுடைய மகாபாரதத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய தேர் ஒன்று ஒரு குகையில் ஒழிக்கப்பட்டதாகவும், அதை வந்து வேர்ல்டு லீடர்ஸே லைன் கட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த ஒரு தேரை வந்து பாதுகாப்பாக இருந்த சில யூஎஸ் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் அதை டச் பண்ணாங்களோ இல்லை அது பக்கத்தில் போனாங்களோ ஏதோ ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டு மறைந்து விட்டார்கள். இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் ஏலியன் ஆக்ஷனாக இல்லாமல் வேற எந்தவாக நம்ம பார்க்க முடியுங்கிறது தான் ஒரு செய்தி. சரி, நம்ம கொலோக்கியலா சொல்லும்போது இந்தியன் மைத்தாலஜியில விஷ்ணுவே ஒரு ஏலியன், சிவன் ஒரு ஏலியன். ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டு போவோம். ஏன் அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் ஏலியன், உலகத்தில் இல்லாதவர்கள், உலகத்தை சாராதவர்கள் ஏலியன்ஸ். இப்போ சொல்றோம் விஷ்ணு லோகம், சிவலோகம், இந்த மாதிரி பல விதமான லோகங்களை சொல்லுகிறோம் ஹிந்தி மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது எனிதிங் அதர் தான் எர்த் ஏலியன்ஸ் தான். யூ ஆர் ஏலியன் டு மீ அப்படின்னா, நீ வந்து நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு பொருள் வரும். அந்த அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஏலியன்ஸ் டெஃபினிஷன் இவங்களை தான் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு செய்தி வருது. ஏன்னா வந்து நம்ம மற்ற ரிலீஜன்ஸ்ல பார்த்தா கூட சொர்க்க நரகம்ன்றாங்க. இதே சொர்க்க நரகம் ஹிந்து மைத்தாலஜிலையும் இருக்கு, இதே கிறிஸ்டியன் இதுலையும் இருக்கு, முஸ்லீம் மைத்தாலஜிலையும் இருக்கு. பலவிதமான ஈவன் ஜெயின்ஸ் அண்ட் மற்றும் பலவிதமான இந்த கர்மாஸ் எல்லாருமே பிலீவ் பண்றாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் வருகின்ற இந்த தோரணையில் இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக சயின்டிஃபிக்கா பார்த்தாலுமே பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. டைமென்ஷன்ஸ் கிராஸ் பண்ற ஒரு வேர்ம் ஹோல், அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பிளாக் ஹோல் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பலவிதமான ஒரு, அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு கசப்பு மருந்த அப்படியே வந்து ஒரு மாத்திரையை வந்து தேன்ல குழைச்சி கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பேக் பண்ணி பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தெரியல, உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியல. இப்பதான் ஒவ்வொரு இதாக வரும்போது ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் உண்மைன்ற மாதிரி தான் வருது. ஸோ மூன்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, மார்ஸ்ல கூட இருக்கலாம், நம்ம மில்கி வே கேலக்சிலையும் இருக்கலாம். இப்போ அனுநாக்கி இதில் பார்க்கும்போது நிபுருன்னு ஒரு பிளானட்டை பற்றி சொல்றாங்க. அது மில்கி வே கேலக்சியையும் கடந்தது. அவங்க ஆனால் ஒரே இதில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து சில வேர்ம் ஹோல் மாதிரி சில விஷயங்கள் சிரியாவில் இருக்கின்றது. இப்போ வந்து சிரியாவில் நடக்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜியில் அவங்க தான் நம்பர் 1. ஆனால் ரஷ்யா மற்றும் ஜெர்மனி பல நாடுகள் வந்து அவங்க அந்த போட்டியில் வின் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த சிரியாவுக்கு ரஷ்யா தான் விட்ரா பண்ணாங்க. சிரியாவில் வந்து ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குகை இருக்கின்றதுன்னு ஒரு செய்தி வருகிறது. அந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஒரு வேர்ம் ஹோல் டைப் ஆஃப் ஒரு ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப் வந்து மற்ற யூனிவர்ஸ் கேலக்சிஸுக்கு ஒரு திறவுகோல், ஒரு கீ டு அதர் யூனிவர்ஸ். ஈஸியாக வந்து டக்குன்னு போயிடலாம். எப்படி வந்து நம்ம டெலிபோர்ட்டிங் பற்றி பேசுகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்றனன்ற மாதிரி ஒரிஜினலாகவே இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்டில் வருதுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இந்த ஷாக். பல இதை விட கிரீமா வச்ச மாதிரி ஒரு மகுடம் சாற்றினால் போல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செய்தி எல்லாருமே சொல்றாங்க, ஏலியன்ஸ் இதில் சொல்லுவாங்கல்ல, ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டான் அலிபாய் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டான் நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி இதில் சொல்லுவான், விஜய் படத்தில் சொல்ற மாதிரியே ஆல்ரெடி நமக்குள்ள ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி
பல செய்திகள் தெரிவிக்கின்றன. அதுல ஒரு சூசகமா ஒரு ரூமர்ஸா உண்மையா தெரியாது. கிங் சார்ல்ஸே ஒரு ஏலியன், ரெப்டீலியன், பலவித ஏலியன்ஸே ஒரு 64, 65, 69 வகை ஏலியன்ஸ்கள் இருப்பதாக பல செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ இது ஒரு மர்மமான ஒரு டாபிக்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பமே. பலவிதமான டாபிக்ஸ் ஏலியன்ஸை பற்றி காணலாம் இந்த சேனலில். இந்த வீடியோ பதிவில் நான் உங்களை கேட்கிற கேள்வி, உங்களுடைய கருத்து ஏலியன்ஸை பற்றி எப்படி இருக்கிறது? ஏலியன்ஸ் உண்மையாக இருக்கிறார்களா, அல்லது இது சும்மாப்பா பகுத்தறிவு ஆற்றல் படைத்த நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம், கட்டுக்கதை அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஏரியா 51 என்ன அப்படின்றத பத்தியும் விளக்க வேண்டும். உங்கள் கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.